श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्रीमद्भागवतम् மாஹாத்மியம் ரெண்டாவது அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல நம்ம பார்த்திருந்தோம், பக்தி தேவி அழறத பார்த்திருந்தோம். தன்னுடைய குழந்தைகள் ஆக இருக்கக்கூடிய வைராகியம், அவள ரொம்ப அழுதுன்னு இருக்கா, அவளுக்கு சக்தி இல்லை அப்படிங்கறதுனால பக்தி தேவி நாரதர்கிட்ட சொல்ல, நாரதர் பதில் சொல்ற, இது உங்களோட தப்பு கிடையாது, இது கலியுகம் படி இருக்கு, தர்மம் குன்றி போயின்னு இருக்கு, அதனால இதெல்லாம் கலியுக தர்மம், நம்மளால எதுவும் பண்ண முடியாது தேவி, யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அதனால பகவான் ஸ்ரீ ஹரிதான் நம்மள காப்பாத்துவர், அவரை நம்மள கட்டியா பிடிச்சுக்கிறோம் ஹரிய அப்படின்னு சொன்னதும் பக்தி தேவிக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டுறது அப்படின்னு பார்த்திருந்தோம். ரெண்டாவது அத்தியாயத்துல அதனுடைய கண்டினியூஷன் தான் இதுல. ஸ்ரீ நாரதர் திருப்பி பக்தி தேவிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? தேவி, பெருமன கவலைப்படாதீங்கோ, ஸ்ரீ கிருஷ்ண சரணாம்போஜத்தை நன்னா பஜனை பண்ணுங்கோ. கௌரவ சபையில வைத்து வஸ்திராக்ஷேபம் பண்ணப்பட்ட திரௌபதியை யாரு காப்பாத்தினாரோ, ஸ்டங்கச்சூடனால திருடப்பட்ட கோபஸ்திரீகளை யாரு காப்பாத்தினாரோ, அந்த கிருஷ்ண பகவான் எங்கேயுமே போகலை, எல்லா இடத்திலையும் இருக்கார், எப்பவும் இருக்கார். போடலைன்னா உங்களை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பக்தி இல்லானே கிருஷ்ணருக்குன்னா பக்தி பண்றவாள் தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப பக்தியை பிடிக்கும் தானே அர்த்தம் ஆவறது. நாரதர் அதையேதான் நான் சொல்றாரு இங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அந்த பக்த வத்சலன், அவனுக்கு பேரே பக்த வத்சலன் தான். அந்த பக்த வத்சலன் உங்க பின்னாடியே இருக்கார். அதனாலதானே வியாதன் சபரி போன்றவாளுடைய ஆட்கு வந்தார். மற்ற யுகங்கள்ல இருக்கக்கூடிய அவஸ்தை என்னவா இருந்தாலும் கலியில உங்களுக்கு மட்டும்தான் சாயுஜ்ய தாயினி, அதாவது பக்தி கலியுகத்துல பண்ணினா போதும், வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் டிமாண்ட் கிடையாதாம் கலியுகத்துல. மற்ற யுகத்துல எல்லாம் உண்டு. அதனால பக்தி தேவி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு இந்த கலியுகம். அதனால உங்களுடைய வல்லபனா இருக்கக்கூடிய கிருஷ்ணரையே பிரார்த்தனை பண்ணுங்கோ. அது பண்ண தன்னுடைய பக்தர்களை காப்பாத்துவார் நிச்சயமா அப்படின்னு சொல்லி, ஞானத்தையும் வைராகியம், இவ ரெண்டு தானே குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கும் நல்லது வரும். முக்தி, ஞானம், வைராகியம் இது கூட நீங்கள் இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணி கலியில பாகண்டர்களுடைய பாதையால முக்திக்கு க்ஷயம் உண்டாயிடுத்து. அதனால எல்லாரும் திரும்பி வைகுண்டத்துல இருந்து திரும்பி வந்துட்டா. ஏன்னா கலியில தோஷத்தினால வைகுண்டம் போனவா கூட திரும்பி வந்துடுவா. இப்போ நீங்க கூப்பிடுற சமயத்துல பகவான் வருவார் போவார். ஏன்னா பக்திக்குதான் அங்க முக்கியத்துவம்ங்கிறதுக்காக. இந்த சந்தானங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வைராகியம், ஞானத்தை குறித்து கவலைப்படாதீங்கோ. அவளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு வேண்டி நான் ஒரு சிந்தனை பண்றேன். அதுக்கு நான் என்னால ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறேன். இந்த கலியுகத்துக்கு துல்லியமா வேற ஒரு யுகமும் இல்லை தெரியுமோ. கலியுகம் இஸ் ஈக்குவல் டு கலியுகம் ஒன்லி. அதாவது திரேதாயுகம், துவாபர யுகம், எந்த யுகம் நீங்க பிறந்தாலும் கலியுகத்துல பிறந்தா மாதிரி உங்களுக்கு உண்டான பாக்கியம் வேற எந்த யுகத்திலும் கிடைக்காது. இந்த யுகத்துல உங்களை யார பக்தி தேவியை நான் எல்லாருடைய ஆத்துலையுமே ஸ்தாபனம் பண்ணுவேன். நான் லோகர்கள்ட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்கள் சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், யக்ஞம், தானம் இது எதுவுமே பண்ணண்ட அவசியம் இல்லை. சுகசாத்தியமான ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். என்னது அப்படின்னா, ஹரியுடைய கோவில்ல கைங்கரியம் பண்ணறது, பெருக்கிறது, அதுல வெள்ளம் விட்டு மெழுகி அழகா அலங்காரம் பண்றது கோவில,
இனியும் கீதம் நிறுத்தம் போன்ற சங்கீர்த்தனங்கள் பண்ணுங்கோ. அப்படி பண்ணினாலே போரும், ஜென்மம் சபலமாயிடும் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆத்துலயும் போய் உங்களை பிரதிஷ்டை பண்ணுவேன். அது அது முடியலை, என்னால முடியலை அப்படின்னாக்கா நான் ஹரிதாசன் கிடையாது அப்படின்னு சபதம் எடுக்கிறார் நாரதர். கலியுகத்துல மகா பாபிகளா இருப்பினும் நிச்சயமா உங்களை பக்தி பண்ணிட்டாக்கா அவருக்கு கிருஷ்ணலோகம் சுநிச்சயம் அடைவா. ஆனோடைய ஹிருதயத்துல பிரேம பக்தி ரூடமூலமாகிறதோ, பிரேம பக்தி ரொம்ப திருடமா இருக்கோ, அவ ஸ்வப்னத்துல கூட கனவுல கூட என்னது யமனை காண மாட்டா. பூத பிரேத பிசாசுகள் ஒரு விஷயங்களுமே அவளை தீண்டாது. பக்தி ஒண்ணு மட்டும் போதும் ஸ்ரீ ஹரியை பிரசாதம் பண்றதுக்காக அப்படின்னு நான் அதுக்கு கோபியர்களே பிரமாணமாச்சே. கோபியர்களை பத்தி சொல்றா. கோபியர்களே பிரமாணமாச்சே. நீங்க இப்ப எழுந்து உட்கார்ந்து இருக்கெல்லாம் பக்தினாலதானே, அது ஒண்ணு போதுமே பகவானை பிரீத்திப்படுத்துறதுக்கு. அதனாலதானே நீங்க ஆரோக்கிய திடகாத்திரமா இருக்கேள் அப்படின்னு சொல்லி அநேகம் ஜென்மங்கள்ல பண்ண புண்ணிய பரிபாகத்தினால மட்டும்தான் பக்தியில ருச்சி உண்டாகும். அப்படியே பக்தி கிடைச்சாலும் அதுல ஆனந்தம் உண்டாகும். அது அந்த பக்தி கிடைக்கிறதுக்கு நிறைய ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணுமா. அது வரைக்கும் அந்நிய பரிசிரமங்கள் எதுவுமே இல்லாம என்ன பண்ணினா எப்படி நீங்க ட்ரை பண்ணி தலை குத்தி நின்னாலும் பகவான் அடையறதுக்கோ ஆனந்தம் அடையறதுக்கோ முடியாது. பக்தி நீங்கள் நம்மளுடைய சாமர்த்தியத்தினால வராதுங்கிறார். அது புண்ணியத்தினுடைய பலம் பகவானுடைய அனுகிரகத்தினால வந்தா உண்டு. பக்தியை துரோகம் பண்றவாளுக்கு ஒரு காலத்திலயும் சாந்தி உண்டாகாது. அது எப்படி பக்தியை துரோகம் பண்றது? பக்தியை பண்ணாம இருக்கிறது ஒரு பாயிண்ட், பக்தி பண்றவாளை கெடுத்துறது 2 பாயிண்ட், 3வது பக்தியே பண்ணப்படாது அப்படின்னு சொல்றது 3rd பாயிண்ட். சோ இப்படி எல்லாம் பண்ணினா பக்திக்கு துரோகம்னு அர்த்தம். சோ அவளுக்கு சாந்தி இருக்காது. பக்தி பண்ணாட்டாலே சாந்தி நிச்சயமா இருக்காது. அதுக்கு அம்பரீஷனை அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றா பாருங்க. அம்பரீஷனை துரோகிக்கிறதுக்கு புறப்பட்ட துர்வாசா முனிவர் பாடுபட்டாரே, அந்த கதை உலகர்களுக்கே எல்லாருக்கும் தெரியுமே. அது மாதிரி பின்னியும் பிரகலாதனை துரோகம் பண்ணின இரண்யகசிபுவுக்கும் பாண்டவர்களை துரோகம் பண்ணிய துரியோதனாதிகளுக்கும் மத்த பக்தி துரோகம் பண்ணவாளுக்கெல்லாம் அவ அதனுடைய பலன்களை அனுபவிச்சிருக்காளே, அந்த கதையிலேந்தே நம்மளுக்கு புரியறது இல்லவா. அதனால கலியில முக்தி ஆசைப்படுறவாளுக்கு விரதங்களும் யாகங்களும் யோகங்களும் வேதாபியாசமும் எல்லாம் மதியாக்கிவிட்டோ பக்திய மட்டும் கட்டியா பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னா. இத பூரா கேட்டதும் பக்தி தேவி சந்தோஷமாயிட்டா, குதூகலமாயிட்டா. தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு சோம்பேறித்தனெல்லாம் விட்டுட்டார். அவளுக்கு முக்தி கிடைக்கிறதோ இல்லையோ வாட்டவர் அந்த கவலை எல்லாம் மனசுல இருந்து போயிடுச்சு பக்தி தேவி. ஸ்ரீ நாரதர் அவளுடைய செவியில வேத வேதாந்தங்கள் பகவத்கீதை மற்றும் விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் இருக்கல்வா ஞானம் வைராகியம் அந்த 2 குழந்தைகளுடைய காதுல போய் இதெல்லாம் சொன்னாரா. வேத வேதாந்தங்களும் பகவத்கீதாவும் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அத கேட்டதும் அவ தூக்கத்துல இருந்து எழுந்து இருக்கிற மாதிரி எழுந்துண்டா, கொட்டாய் விட்டுண்டாளாம். கண்ணை திறக்காமலே அடிக்கடி கொட்டாய் விட்டு இருந்தா. ரோமங்கள் எல்லாம் எழுந்து நிக்கிறது, வெள்ள வெள்ளையேன்னு இருந்துதாம். சரீரம் அஸ்தி மட்டுமா இருக்காம். ஒரு வித்தவுட் எனி டிலே அவ திருப்பி தளர்ந்து தூங்க தொடங்கிவிட்டான். அப்ப ஸ்ரீ நாரதர் இது என்னடா இப்படி அப்படின்னு யோசிச்சார். இதெல்லாம் சொல்லிட்டும் அவ எழுந்திருக்கிற மாதிரி எழுந்துண்டா, கண்ணை திறக்கலையாம். கொட்டாயெல்லாம் விட்டுட்டு பகவத்கீதா அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஞானம் வரது. ஆனா திருப்பி தூங்கி விட்டாலாம். சோ இதெல்லாம் ஒரு கதையா. ஆக்சுவலி இது நம்மளுக்கும் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். வேத வேதாந்த சிந்தனை பண்ணிட்டும் பகவத்கீதா படிச்சுட்டும் கொஞ்ச நேரம் எழுந்திருக்கும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடும். வைராகியம் ஞானம் படுத்து தூங்கிடுமா. அது மாதிரிதான் இங்க தூங்குறதான். ஸ்ரீ நாரதர் பர்ப்ளெக்ஸ்ட் ஆயிட்டார், என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இனி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இஷ்ட தேவனான கோவிந்தனை கோவிந்தா அப்படின்னு ஸ்துதி பண்றார். அப்போ ரிஷே சங்கடப்படாதீங்கோ, இவாளை எழுப்புறதுக்கு
ஒரு நல்ல ஒரு கர்மம் உண்டு. அது சாது சத்தர்கள் சாதுக்கள்கிட்ட கேட்டுண்டு ஸ்ரத்தையோட அனுஷ்டானம் பண்ணா போதும்னு ஒரு அசரீரி வார்த்தை கேட்டுதான் ஸ்ரீ நாரதர் ரொம்ப விஸ்மயம் அழிஞ்சுட்டான்னா அதிசயமா இருக்கேன் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த சாதுக்களுக்கு தெரியணுமே இல்லையோ, சாதுக்கள் யாரு அப்படின்னு பாக்கணுமே இல்லையோ. அப்போ ஸ்ரீ நாரதர் உடனே அங்கேருந்து புறப்பட்டு தீர்த்தாடனம் பண்றா. ஒவ்வொரு தீர்த்தனமா போய் சஞ்சாரம் பண்றா. தீர்த்தங்கள்ல போய் சஞ்சாரம் பண்ணி காணக்கூடிய முனீஸ்வரர்கள்ட்ட அத்தனை பேர்கிட்ட அசரீரி வாக்கு இப்படி ஒரு கேட்டுது, சத்கர்மம் என்ன வாக்குன்னு சொல்லித்தாங்கோன்னு ஒவ்வொரு முனிவர்கள்ட்டையும் போய் ஒவ்வொரு தீர்த்தங்கள்லயும் போய் கேட்கிறாராம் நாரதர். யாருக்கும் ஒரு சரியான சமாதானம் சொல்லவே முடியலையாம். ரொம்ப சிந்தையோட முள்ள என்னடா பண்றதுன்னு பதரீவனத்துக்கு வந்தார். அங்க தபஸ் பண்ணலாம்னு நிச்சயம் பண்ணிட்டார் நாரதர். அப்போ கோட்டி சூரிய சமப்பிரபரான சனகாதி யோகீஸ்வரர்களை முன்னாடி பார்த்தார். ரொம்ப ஆனந்தத்தோட அவரை வணங்கி கேள்வி கேட்டார். மகா யோகிகளும் மேதாவிகளும் சதா ஸ்ரீ கிருஷ்ணர்லயே வசிக்க கூடினவர்களும் ஹரி கீர்த்தனத்துல ஆசை இருக்க கூடினவரும் ஹரி கதாமிருத சுவாதத்துல நன்னா சாப்பிட்டவரும் ஹரி கதாமிருதத்தை நன்னா பகிர்ந்தவரும் உத்தமர்களுமான உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஹரியில சரணம் பிராபித்த நீங்களே, அதாவது உங்களை ஸ்ரீஹரியே கெட்டியா பிடிச்சிருக்கோம்னா உங்களுக்கு காலமோ ஜரையோ அடையாது. ஜரைன்னா என்னது, வயசாகிறதுன்னு அர்த்தம். அதுவும் உங்களுக்கு பாதிக்காது. அதனால நீங்கள் எல்லாரும் 5 வயசு குழந்தையாட்டமாவே தென்படுறீர்கள். உங்களுடைய சாபானுகிரக சக்தி ரொம்ப பிரசித்தமாக்கல, சாபமும் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். அவருடைய சக்தியும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியும் சனகாதிகளுடைய சக்திக்கும் கதையுண்டு. என்னுடைய மகாபாகியம் எனக்கு தரிசனம் கிடைச்சது. உங்களுடைய இந்த அசரீ வாக்கு எனக்கு கேட்டது மகத்தான சத்கர்மம் என்ன வாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நிச்சயமா சொல்லித்தாங்கோ, எனக்கு உபதேசம் பண்ணித்தாங்கோ. ஏன்னா பக்தி ஞான வைராகியங்களுக்கு சுகமும் புஷ்டியும் அடைஞ்சு சர்வ ஜனங்களையும் ஸ்திரமா பிரதிஷ்டையாகணும் அவ மனசுக்குள்ளன்னு ஆசையா இருக்கு. அதனால எனக்கு உபதேசம் பண்ணித்தாங்கோன்னு நாரதர் சுவாமி அந்த சனகாதிகள்கிட்ட கேட்கறத அந்த சனத்குமாரர்கள் பதில் சொல்றா. என்ன சொல்றார்? தேவர்ஷே, கவலைப்படாதீங்கோ, சமாதானப்படுங்கோ. முதல்ல உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உபாயம் முன்னாடியே நிச்சயம் பண்ணியாச்சு. முன்னாடியே இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி விரக்தி சிரோமணியும் ஹரிதாச வரிஷ்டர்களுமான நீங்கள் பக்திக்கு ஏத்தாப்படி முயற்சி பண்றேன் அப்படிங்கறது கேட்கறதுக்கே ஆச்சரியம் இல்லை. ஏன்னா யூ வில் டூ அப்படிங்கறது தெரியும். அவர் தாசன் தானே நாரதம், ஆச்சரியமே இல்லை. அப்ப ரிஷிகள் அநேகம் ஸ்ரேயோ மார்க்கங்களை சொல்லி தந்திருக்கார்கள். ஆனா அதெல்லாமே அதனுடைய அல்ப பலப்பிரதங்களும் கிரியா பகுலங்களும் தான் கிடைக்கும். உங்களுக்கு அல்பமா இருக்கக்கூடிய ரிசல்ட், டெம்பரரி ரிசல்ட் தான் எல்லாம் கிடைக்கும். வைகுண்ட பிராப்திக்கு ராஜமார்க்கம் இப்பவும் கோப்பியமாக தான் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ அது ஒரு சீக்ரெட்டா தான் இருக்கு. வைகுண்ட பிராப்திக்கு ராஜமார்க்கம் எது, எப்படி வேணும்னா வழி போலாம், நிறைய வழி இருக்கு. ஆனா ராஜமார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப கோப்பியமா தான் இருக்கு. அது உபதேசம் பண்றதுக்கு பிராப்தனான புருஷனை மகாபாகியம் எங்களுக்கு உங்களை பார்த்தது. அதாவது ஒரு குருவுக்கு தக்கதான சிஷ்யனை கிடைச்சா சந்தோஷம், சிஷ்யனுக்கு ஆப்தமான குருவை கிடைச்சா சந்தோஷம் இல்லவா? அது மாதிரி சனகாதிகளும் சொல்லிக்கிறா. இத சொல்லித்தரத்துக்கு ஒரு உத்தமமான ஒரு ஜீவன், கரெக்டான ஒரு பாத்திரமா இருக்கண்டாமா, அந்த பாத்திரத்துல போட்டாதானே ஒழுங்கா அது போய் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால உங்களை கண்டது எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு பரமாத்மாவை அனுபவ சாத்தியமாக்குறதுக்கு ஸ்ரீ சுகர் கானம் பண்ணி ஞான யஜ்ஞமாக கூடின ஸ்ரீமத் பகவத் கதை. அதனால மட்டும்தான் இது பண்ண முடியும். சிம்ஹ சப்தம் கேட்டு எப்படி நாய்க்கள், செந்நாய்க்கள்லவா காட்டுல இருக்கக்கூடிய நாய்க்கள் எப்படி ஓடி போகுமோ அது மாதிரி பாகவத கோஷம், பாகவதத்தினுடைய சத்தம் கேட்டதுன்னா சகல கலிதோஷங்களும் ஓடி போயிடும். பக்தி ஞான வைராகியங்கள் புஷ்டிப்படும். ஒவ்வொரு வீட்லயும் பக்தியும் ஞானமும் வைராகியம் விளையாடிட்டு இருப்பாளாம். அவ்வளோ அளவுக்கு அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்.
அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீ நாரதர் பதில் கேட்கிறார், கொஸ்டின் கேட்கிறார். மகாத்மாக்களே எனக்கு ஒரு டவுட். ஒரு குட் ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் லாட் ஆஃப் டவுட்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய டவுட் கேட்கதான் சம்சய சேதனமாயி சந்தேகங்களே இல்லாம பூர்ண ஞானம் அடைய முடியும்லவா? அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு குழந்தையாட்டமா நாரதர் பதில் கேட்கிறார். மகாத்மாக்களே எனக்கு ஒரு டவுட். வேதார்த்த வேத அர்த்தத்தை தானே பாகவதத்துல சொல்லியிருக்கா? பாகவதத்துல புதுசா எதுவும் சொல்லல. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அததானே பாகவதத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வேத கோஷம், கீதா பாட்டம் இதெல்லாம் நான் சொன்னேன் அவ காதுல. இன்னும் அவ எழுந்திருக்கலை, கண்ண திறக்கலையே. பக்தியும் ஞான வைராகியங்கள் எல்லாம் எழுந்திருக்கவே இல்லை. அப்படி இருக்கிற ஸ்ரீமத் பாகவத கேட்டா மட்டும் எப்படி எழுந்திருப்பான்னு கொஸ்டின். கரெக்டான கொஸ்டின் தானே? இவன் நம்ம முன்னாடியே சொன்னேன்ல, நாரதர் அவ காதுல போய் கீதையும் வேதாந்த விசாரங்களும் எல்லாம் சொன்னா, அவ கொட்டாய் மட்டும் விட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டா, கண்ணை திறக்கலைன்னு சொன்னேன். ஆனா அதுல இருந்து வந்திருக்க கூடின பாகவதம் கேட்டா மட்டும் எப்படி எழுந்திருப்பான்னு கேள்வி. அப்போ சனத்குமாரர்கள் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? வேதோபனிஷத்துக்களுடைய சாரம்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது கரெக்ட், வாஸ்தவம். ஆனா பாகவதத்துல அதனுடைய ஸ்வரூபம் ஒண்ணு மாறிவிடுத்து, சின்னதா மாறிவிடுத்து. ஸ்வரூபம்னு ஒண்ணு உண்டே, ஸ்வரூப லட்சணங்கள், அது மாறிவிடுத்து பாகவதத்துல வந்துட்டாக்கா. அதனாலேயே அதனுடைய ரிசல்ட்லயும் மாற்றம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ பல விரக்ஷங்கள்ல ஆமூலாகிரம் ரசம் வியாபித்திருக்கு இல்லவா? பல விரக்ஷங்கள்னா ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய விரக்ஷங்கள்ல அதனுடைய ரசம் எல்லாங்கேயும் தான் படர்ந்திருக்கு. ஆனா அந்த ரசம் பழமாக கிடைச்சாதானே அனுபவ யோக்கியமா இருக்கு, அனுபவ வேத்தியமா இருக்கு இல்லவா? உங்களுக்கு பழம் இருக்கக்கூடிய மரத்துல எல்லாமே அதனுடைய சாறு இருக்கும் தானே. ஆனா நம்மளுக்கு அனுபவிக்க முடியறதா? இல்லை. அது ஒரு மாம்பழமா கையில கிடைச்சாதான் ஆஹா மாம்பழம் ரொம்ப ருச்சியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சாப்பிட முடியறது, அனுபவம் வேத்தியமா இருக்கு. அது மாதிரிதான் எல்லாங்கேயும் நெய் வியாபித்திருக்கு. சாரி, பாலுல நெய் பூரா வியாபித்திருக்கு. ஆனா பால்ல நெய் எங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? நீங்க சூடாக்கி கடைஞ்சு எடுத்தாதானே அது நெய் கிடைக்கும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு. அது மாதிரி கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்புல பூரா மதுரசம், கரும்புல ஃபுல்லாவே என்னது மதுரம் தான் வியாபித்திருக்கு. ஆனா அதனுடைய ரசம் நம்மளுக்கு எடுக்கணும்னா அது சர்க்கரையா மாத்திரத்தை தானே நம்மளுக்கு யூஸா இருக்குது, உபயோக யோக்கியமா இருக்கு. அது மாதிரி வேதம் அப்படிங்கிற பெரிய சமுத்திரத்துல எல்லாம் பறந்து கிடக்கு, அதனுடைய சாரத்தை மட்டும் எடுத்ததாக்கும் ஸ்ரீமத் பாகவதம். அதனால அது உத்தமமாக்கும், எல்லாத்தையும் உத்தமோத்தமமாக்கும் ஸ்ரீமத் பாகவதம். தேவர்ஷே, இந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் உண்டாச்சு அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு அதிசயம் எல்லாம் இல்லை. சாரி, எங்களுக்கு அதிசயமா இருக்கு. இந்த விஷயத்துல உங்களுக்கு எப்படி சந்தேகம் வரலாம்னு எங்களுக்கு அதிசயமா இருக்கு. அனவதி பல வேதசாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி மனசாந்தி அடையாத்த வேதவியாசருக்கு நீங்க தானே பாகவதம் உபதேசம் பண்ணி அவருடைய ஆசையை தீர்த்தது. அதனால பாகவத மகிமையை குறித்து ஒரு காலத்திலையும் ஒரு பொழுதும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இது கேட்டப்போ ஸ்ரீ நாரதருடைய உள்ளம் குளிர்ந்ததுன்னு சொல்லி 2வது அத்தியாயம் பூர்த்தி. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியம் அத द्वितीयोऽध्यायः. नारद उवाच वृथा खेदयसे बाले अहो चिन्तातुरा कथम् श्रीकृष्णचरणाम्भोजं स्मरदुःखं गमिष्यति द्रौपदी च परित्राता येन कौरवकश्मलात्
पालिता गोपसुन्दर्यः स कृष्णः क्वापि नो गतः त्वं तु भक्तिः प्रिया तस्य सततं प्राणतोऽधिका त्वया हूतस्तु भगवान् याति नीचगृहेष्वपि सत्यादित्रियुगे बोध वैराग्यौ मुक्तिसाधकौ कलौ तु केवला भक्तिः ब्रह्मसायुज्यकारिणी इति निश्चित्य चिद्रूपः सद्रूपां त्वां ससर्जः परमानन्दचिन्मूर्तिः सुन्दरीं कृष्णवल्लभां मध्वाञ्जलिं त्वया पृष्टं किं करोमीति चैकदा त्वां तदा ज्ञापयत् कृष्णः मद्भक्तान् पोषयेति च अङ्गीकृतं त्वया तद्वै प्रसन्नोऽभूत् हरिस्तदा मुक्तिं दासीं ददौ तुभ्यं ज्ञानवैराग्यकाविमौ पोषणं स्वेन रूपेण वैकुण्ठे त्वं करोषि च भूमौ भक्तविपोषाय छायारूपं त्वया कृतं मुक्तिं ज्ञानं विरक्तिं च सह कृत्वा गता भुवि कृतादिद्वापरस्यान्तं महानन्देन संस्थिता कलौ मुक्तिः क्षयं प्राप्ता पाखण्डामयपीडिता त्वदाज्ञया गता शीघ्रं वैकुण्ठं पुनरेव सा स्मृता त्वयापि चात्रैव मुक्तिरायाति याति च पुत्रीकृत्य त्वयेमौ च पार्श्वे स्वस्यैव रक्षितौ उपेक्षातः कलौ मन्दौ वृद्धौ जातौ सुतौ तव तथापि चिन्तां मुञ्च त्वम् उपायं चिन्तयाम्यहं कलिना सदृशः कोऽपि युगो नास्ति वरानने तस्मिन् स्वां स्थापयिष्यामि गेहे गेहे जने जने अन्यधर्मां पुरस्कृत्य महोत्सवान् तदा नाहं हरेर्दासो लोके त्वां न प्रवर्तये त्वदन्विताश्च ये जीवा भविष्यन्ति कलाविह पापिनोऽपि गमिष्यन्ति निर्भयं कृष्णमन्दिरं येषां चित्ते वसेद्भक्तिः सर्वदा प्रेमरूपिणी न ते पश्यन्ति कीनाशं स्वप्ने अप्यमलमूर्तयः न प्रेतो न पिशाचो वा राक्षसो वासुरोऽपि वा भक्तियुक्तमनस्कानां स्पर्शनेन प्रभुर्भवेत् न तपोभिर्न वेदैश्च न ज्ञानेनापि कर्मणा हरिर्हि साध्यते भक्त्या प्रमाणं तत्र गोपिकाः नृणां जन्मसहस्रेण भक्तौ प्रीतिर्हि जायते कलौ भक्तिः भक्त्या कृष्णः पुरस्थितः भक्तिद्रोहकराये च ते सीदन्ति जगत्त्रये दुर्वासा दुःखमापन्नः पुरा भक्तविनिन्दकः अलं व्रतैरलं तीर्थैः अलं योगैः अलं मखैः अलं ज्ञानकथालापैः भक्तिरेकैव मुक्तिदा सूत उवाच इति नारद निर्नीतं स्वमाहात्म्यं निशम्य सा सर्वाङ्गपुष्टिसंयुक्ता नारदं वाक्यमब्रवीत् भक्तिरुवाच अहो नारद धन्योऽसि प्रीतिस्ते मयि निश्चला न कदाचित् विमुञ्चामि चित्ते स्थास्यामि सर्वदा कृपालुना त्वया साधो मद्बाधाध्वंसिता क्षणात् पुत्रयोश्चेतना नास्ति ततो बोधय बोधय सूत उवाच तस्या वचः समाकर्ण्य कारुण्यं नारदो गतः तयोर्बोधनमारेभे कराग्रेण विमर्दयन् मुखं संयोज्य कर्णान्ते शब्दमुच्चैः समुच्चरन् ज्ञान प्रबुध्यतां शीघ्रं रे वैराग्य प्रबुध्यतां वेदवेदान्तघोषैश्च गीतापाठैर्मुहुर्मुहुः बोध्यमानौ तदा तेन कथंचिच्चोत्थितौ बलात् नेत्रैः अनवलोकन्तौ जृम्भन्तौ सालसावुभौ बकवत् पालितौ प्रायः शुष्ककाष्ठसमाङ्गकौ क्षुक्षामौ तौ निरीक्ष्यैव पुनः स्वापपरायणौ ऋषिश्चिन्तापरो जातः किं विधेयं मयेति च
अहो निद्रा कथं याति वृद्धत्वं च महत्तरं चिन्तयन्निति गोविन्दं स्मारयामास भार्गव व्योमवाणी तदैवाभून् मार्षे खिद्यतामिति उद्यमः सफलस्तेयं भविष्यति न संशयः एतदत्तं तु सत्कर्म सुदर्शे त्वं समाचर तत्ते कर्माभिधास्यन्ति साधवः साधुभूषणाः सत्कर्मणि कृते तस्मिन् स निद्रा वृद्धदानयोः गमिष्यति क्षणाद् भक्तिः सर्वतः प्रसरिष्यति इत्याकाशवचः स्पष्टं तत्सर्वैरपि विश्रुतं नारदो विस्मयं लेभे नेदं ज्ञातमिति ब्रुवन् नारद उवाच अनयाकाशवाण्यापि गोप्यत्वेन निरूपितं किं वा तत्साधनं कार्यं येन कार्यं भवेत्तयोः क्व भविष्यन्ति सन्तस्ते कथं दास्यन्ति साधनं मयात्र किं प्रकर्तव्यं यदुक्तं व्योमभाषया सूत उवाच तत्र द्वावपि संस्थाप्य निर्गतो नारदो मुनिः तीर्थं तीर्थं विनिष्क्रम्य पृच्छन् मार्गे मुनीश्वरान् वृत्तान्तः श्रूयते सर्वैः किञ्चित् निश्चित्यनोच्यते असाध्यं केचन प्रोचुः दुर्ज्ञेयमिति चापरे मूकीभूतास्तथान्ये तु कियन्तस्तु पलायिताः हाहाकारो महानासीत् त्रैलोक्ये विस्मयावहः वेदवेदान्तघोषैश्च गीतापाठैर्विबोधितं भक्तिज्ञानविरागाणां नोदतिष्ठत्कृत्रिकं यदा उपायो नापरोऽस्तीति कर्णे कर्णे जपं जनाः योगिना नारदेनापि स्वयं न ज्ञायते तु यत् तत्कथं शक्यते वक्तुम् इतरैरिह मानुषैः एवं ऋषिगणैः पृष्टैः निर्णीयोक्तं दुरासदं ततश्चिन्तातुरः सोऽथ बदरीवनमागतः तपश्चरामि चात्रेति तदर्थं कृतनिश्चयः तावद्ददर्श पुरतः सनकादीन् मुनीश्वरान् कोटिसूर्यसमाभासान् उवाच मुनिसत्तमः नारद उवाच इदानीं भूरिभाग्येन भवद्भिः सङ्गमो भवत् कुमारा ब्रुवतां शीघ्रं कृपां कृत्वा ममोपरि भवन्तो योगिनः सर्वे बुद्धिमन्तो बहुश्रुताः पञ्चहायनसंयुक्ताः पूर्वेषाम् अपि पूर्वजाः सदा वैकुण्ठनिलया हरिकीर्तनतत्पराः लीलामृतरसोन्मत्ताः कथामात्रैकजीविना हरिशरणमेवं हि नित्यं येषां मुखे वचः अतः कालसमादिष्टा जरायुष्मान् न बाधते येषां भ्रूभङ्गमात्रेण द्वारपालौ हरेः पुरा भूमौ निपतितौ सद्यो यत्कृपातः पुरं गतौ अहो भाग्यस्य योगेन दर्शनं भवतामिह अनुग्रहस्तु कर्तव्यो मयि दीने दयाकरैः अशरीरगिरोक्तं यत्तत् किं साधनमुच्यताम् अनुष्ठेयं कथं तावत् प्रब्रुवन्तु सविस्तरं भक्तिज्ञानविरागाणां सुखमुत्पद्यते कथं स्थापनं सर्ववर्णेषु प्रेमपूर्वं प्रयत्नतः कुमाराऊचुः मा चिन्तां कुरु देवर्षे हर्षं चित्ते समावह उपायः सुखसाध्योऽत्र वर्तते पूर्व एव हि अहो नारद धन्योऽसि विरक्तानां शिरोमणिः सदा श्रीकृष्णदासानाम् अग्रणीर्योगभास्करः त्वयि चित्रं न मन्तव्यं भक्त्यर्थम् अनुवर्तिनि घटते कृष्णदासस्य भक्ते संस्थापना सदा ऋषिभिर्बहवो लोके पन्थानः प्रकटीकृताः श्रमसाध्याश्च ते सर्वे प्रायः स्वर्गफलप्रदाः वैकुण्ठसाधकः पन्था स तु गोप्यो हि वर्तते तस्योपदेष्टा पुरुषः प्रायो भाग्येन लभ्यते सत्कर्म तव निर्दिष्टं व्योमवाचा तु यत्पुरा तदुच्यते शृणुष्वाद्य स्थिरचित्तः प्रसन्नधीः द्रव्ययज्ञास्तपोयज्ञा योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च ते तु कर्मविसूचकाः सत्कर्मसूचको नूनं ज्ञानयज्ञस्मृतो बुधैः श्रीमद्भागवतालापः स तु गीतः शुकादिभिः
भक्तिज्ञानविरागाणां तद्घोषेण बलं महद्व्रजिष्यति द्वयोः कष्टं सुखं भक्तेर्भविष्यति प्रलयं हि गमिष्यन्ति श्रीमद्भागवतध्वनेः कलेर्दोष्या इमे सर्वे सिंहशब्दाद्वृका इव ज्ञानवैराग्यसंयुक्ता भक्तिः प्रेमरसावहा प्रतिगेहं प्रतिजनं ततः क्रीडां करिष्यति नारद उवाच वेदवेदान्तघोषैश्च गीतापाठैः प्रबोधितं भक्तिज्ञानविरागाणां नोदतिष्ठत्रिकं तदा यदा श्रीमद्भागवतालापा तत्कथं बोधमेष्यति तत्कथासु तु वेदार्थः श्लोके श्लोके पदे पदे छिन्दन्तु संशयं ह्येनं भवन्तो मोघदर्शनाः विलम्बो नात्र कर्तव्यः शरणागतवत्सलाः कुमाराऊचुः वेदोपनिषदां साराज्जाता भागवती कथा अत्युत्तमा ततो भाति पृथग्भूता फलाकृतिः आमूलाग्रं रसस्तिष्ठत् नास्तेन स्वाद्यते यथा न भूयसं पृथग्भूतः फले विश्वमनोहरः यथा दुग्धे स्थितं सर्पिः न स्वादायोपकल्पते पृथग्भूतं हि तद्गव्यं देवानां रसवर्धनम् इक्षूणाम् आदिमध्यान्तं शर्करा व्याप्य तिष्ठति पृथग्भूता च सा निष्ठा तथा भागवती कथा इदं भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितं भक्तिज्ञानविरागाणां स्थापनाय प्रकाशितं वेदान्तवेदसुस्नाते गीताया अपि कर्तरि परितापवति व्यासे मुह्यत्यज्ञानसागरे तदा त्वया पुरा प्रोक्तं चतुश्लोकसमन्वितं तदीयश्रवणात् सद्यो निर्बाधो बादरायणः तत्र ते विस्मयः केन यतः प्रश्नकरो भवान् श्रीमद्भागवतं श्राव्यं शोकदुःखविनाशनं नारद उवाच यद्दर्शनं च विनिहन्त्य शुभानि सद्यः श्रेयस्तनोति भवदुःखदवार्दितानां निःशेषशेषमुखगीतकथैकपानाः प्रेमप्रकाशकृतये शरणं गतोऽस्मि भाग्योदयेन बहुजन्मसमार्जितेन सत्सङ्गमं च लभते पुरुषो यदा वै अज्ञानहेतुकृतमोहमदान्धकारनाशं विधाय हितयो तदोदयते विवेकः इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे श्रीमद्भागवतमाहात्म्ये कुमारनारदसंवादो नाम द्वितीयोऽध्यायः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।